தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜனவரி 1997 பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் ஜூன் மாதம் மணிக்கு அலுவலகத்தில் நடைபெறும். இருப்புநிலை குறிப்பு. லாப நட்ட கணக்கு. தணிக்கையாளர்கள் அறிக்கை ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். புதிய இயக்குநர்கள் தணிக்கையாளர்கள் நியமனமும் செய்யப்படும். அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும்படி பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். அலுவலர் தேவை முன் அனுபவம் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும். மாத சம்பளம் இதர சலுகைகளும் நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய செய்தித்தாள் விளம்பரம் தயார் செய்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். கட்டுவதற்கான மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. வேலையின் மதிப்பு காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி படிவங்கள் கோடிட்ட அஞ்சல் ஆணையாக செலுத்தப்பட வேண்டும். இம்மாதம் பூர்த்தி செய்யப்பட்ட மணிக்குள் அன்று மாலை மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அரசுக்கு குடிநீர் பிரச்சனையை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். வரவேற்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் பேசியதாவது: இந்த விழாவில் காணும் வாய்ப்பு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்கள் எடுத்து கூறி ஆவணம் செய்ய வேண்டும் என்று. இது பற்றி அரசு தமிழ்நாட்டில் போக்க முடியும் மின் உற்பத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய வசதிகள் முழு அளவில் தொழில் வளர்ச்சி எடுத்துக்கொண்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திட்டமிடப்பட்டுள்ளது. சிறு தொழிற்துறையின் தமிழ்நாட்டிற்கு முன்பிருந்த பெறுவதற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் தக்க நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் உணவு நிலைமை, உணவு பொருள்களின் விலைவாசிகள் நியாயமான முறையில் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உணவு பொருள்கள் கிடைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் மறந்துவிடக் கூடாது. கிடைக்கும் என்ற உறுதிமொழியை என் உரையை முடித்துக் கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready.
ஸ்டார்ட். 1. சென்னை மீனாட்சி நிதி நிறுவனத்தின் 10வது பேரவைக் கூட்டம் வரும் ஜூன் மாதம் 20ஆம் நாள் காலை 11 மணிக்கு நிறுவன அலுவலகத்தில் நடைபெறும். இருப்பு நிலை குறிப்பு, லாப நட்ட கணக்கு, தணிக்கையாளர்கள் அறிக்கை ஆகியவை ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும். புதிய இயக்குநர்கள் தேர்வு மற்றும் புதிய தணிக்கையாளர்கள் நியமனமும் செய்யப்படும். அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டு நிறுவனத்தின் தலைவர் திரு ப. கணேசன் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 2. பம்பாய் தேசிய பஞ்சாலைக் கழகத்திற்கு ஒரு கணக்கு அலுவலர் தேவை. எம்.காம் பட்டதாரியாகவும் நாட்டின் பெரிய நிறுவனங்கள் ஒன்றில் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு கணக்கு அலுவலராக பணியாற்றிய முன் அனுபவம் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும். வயது 35க்குள். மாத சம்பளம் ரூபாய் 6000ம் இதர சலுகைகளும். தகுதியானவர்கள் இந்த விளம்பரம் கண்ட 10 நாட்களுக்குள் கழகத்தின் பொது மேலாளருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய செய்தித்தாள் விளம்பரம் தயார் செய்க. 3. சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி கழகத்தின் கணக்கு பிரிவுக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கழகத்தின் கணக்கு அலுவலரால் வரவேற்கப்படுகின்றன. வேலையின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம். முன்வைப்புத்தொகை ரூபாய் 20,000. 6 மாத காலத்திற்குள் வேலை முடிக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி படிவங்கள் விலை ரூபாய் 50 கோடிட்ட அஞ்சல் ஆணையாக செலுத்தப்பட வேண்டும். இவை இம்மாதம் 10ஆம் தேதி வரை விற்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் 20ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் பெறப்பட்டு அன்று மாலை 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 4. பொதுமக்கள் தரும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எல்லா மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் ஏற்கனவே ஆணை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த மனுக்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்று அரசுக்கு தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஏழைகளுக்கு வீட்டு மனை வழங்கல், குடிநீர் பிரச்சனையை தீர்த்தல் போன்றவற்றில் தாமதம் உள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோரி தலைமைச் செயலாளர் எல்லா மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் அனுப்பும் சுற்றறிக்கை தயார் செய்க. ஸ்டார்ட். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. சென்னை நகர வர்த்தக சபைகள் மாநில ஆளுநர் அவர்களுக்கு அளித்த வரவேற்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் பேசியதாவது: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் காணும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வர்த்தக சபைகள் ஒரு நாட்டின் வளத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் மிகவும் உறுதுணை புரியும் நிறுவனங்கள் என்பதில் கருத்து வேற்றுமைக்கு இடமில்லை. தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில் வர்த்தக சபைகளை எதிர்நோக்கி உள்ள பிரச்சனைகளை பற்றி எடுத்து கூறி அவைகளை தீர்த்து வைக்க அரசு ஆவன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அரசு இது பற்றி ஆராய்ந்து தக்க முடிவுகளை எடுக்கும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நமது மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை நன்கு பெய்யாது என்ற அறிகுறி ஏற்பட்டுள்ளது. எனவே மின்சார உபயோகத்தில் சிக்கனத்தை ஏற்படுத்துவது நல்லது என்று அரசு கருதுகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் சிறிதளவு மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அத்தியாவசியமில்லாத இனங்களுக்கு மின்சார உபயோகத்தை குறைப்பதின் மூலமும் ஓரளவு மின்விசை தட்டுப்பாட்டை போக்க முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். மின்சார வெட்டு அமலில் உள்ள காலங்களில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்து கொள்ளும் தொழில்களுக்கு வரி சலுகைகளை அளிப்பது பற்றி அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது. இத்தகைய வசதிகள் உள்ள தொழில்கள் அவற்றை முழு அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில் வளர்ச்சி பற்றியும் அரசு தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறது. மின் அணு தொழிலை விரிவுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்காக பல புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிறு தொழில்துறையில் தமிழ்நாட்டிற்கு முன்பிருந்த முன்னணி இடத்தை மீண்டும் பெறுவதற்கு விசேஷ நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்து கொள்ளுகிறேன். தமிழ்நாட்டில் உணவு நிலைமை திருப்திகரமாக இருக்கிறது. உணவு பொருள்களின் விலைவாசிகள் நியாயமான முறையில் அமைய வர்த்தக சபைகள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். சமுதாயத்தில் பலவீனமான நிலையில் உள்ளவர்களுக்கு உணவு பொருள்கள் நியாயமான விலையில் கிடைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமது மாநிலத்தில் ஆற்று நீர் அநேகமாக முழு அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது. இனிமேல் நம் தேவைக்கு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளைதான் நம்ப வேண்டி இருக்கிறது. இதற்கு அண்டை மாநிலங்களின் ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது பற்றிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படவிருக்கின்றன என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்னை வர்த்தக சபையினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் நீங்கள் தெரிவித்துள்ள கோரிக்கைகள் பற்றி அரசு தீவிரமாக பரிசீலித்து தக்க நடவடிக்கைகளை
எடுக்கும் என்ற உறுதிமொழியை அளித்து என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஸ்டாப்.